வாங்க இன்றைக்கி சண்டே என்ன சமையல் பண்ணோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஜவ்வரிசி வடகம் செஞ்சிடலாம். இப்போ ஜவ்வரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு, ஒரு அரை இட்லி சட்டி தண்ணி வச்சு கொதிச்சோடனேயும் இந்த ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி எடுத்து அதில் போட்டுருவோம். போட்டு அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பச்சரிசி மாவு நம்மளுக்கு ஒரு 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 படி இருக்கும். அந்த மாவை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். கரைச்சிக்கிட்டு அதில் எடுத்து அந்த அந்த கொதிச்சு வேக வச்சுருக்கோம்ல ஜவ்வரிசி, அதில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ தேவையான நம்மளுக்கு எவ்வளோ வடகம் தேவையோ அவ்வளோ, அந்த இது எவ்வளோ பாத்திரம், அந்த பாத்திரம் வேகுமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சு. தேவையான உப்பு, கல் உப்பு போட்டணும், அப்போ தான் அந்த வடகத்துக்கெல்லாம் நல்லது. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கரைங்க. இப்போ இது நிறையா மாவு போட்டுட்டேன், அதனால் கரைக்க முடியுமா என்னென்னு தெரியல. இல்லைன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். பாருங்கள், அந்த பாத்திரத்தில் பாதி மாற்றிக்கலாம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. பாருங்கள், இப்படி இந்த பதத்துக்கு இருக்கணும். தூக்கி ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். இப்போ பெருங்காயம் நல்ல 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூனு ஜீரகம் போட்டுட்டேன். இப்போ அது கொதிச்சோடனேயும் இப்போ உப்பும் கல்லுப்பு தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ இந்த கரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். சிம்மில் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக ஊற்றுறதுக்குள்ளே அது எல்லாம் கட்டியாயிரும். அதனால் இப்படி சிம்மில் போட்டுட்டு எல்லாம் ஊற்றினோடனே நல்லா கிண்டி விட்டுட்டு, இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே இப்போ சிம்மிலே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். 2 ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு, நல்லா முத்து முத்தாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் இருந்தால் அரைச்சி போடலாம். நான் பச்சை மிளகாய் இல்லை, அதனால் மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் இப்படியே போடுறனாலும் போடலாம், இல்லைன்னா தண்ணியில் ஒரு கிண்ணத்தில் போட்டு கரைச்சிட்டு ஊற்றினாலும் ஈஸி தான். இது கரைஞ்சிரும், கட்டியாக இருக்காது, நல்லா கரைஞ்சிரும். இப்போ நல்லா கிண்டி விட்டுங்க. அடி பிடிக்காதனால கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா எல்லாம் கலந்துருச்சு, நல்லா மாவும் வெந்துருச்சு. நம்ம இப்போ ஈரக்கையை தொட்டுட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் இருக்குன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். மாவு தானே உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். ஒரு லெமனை புழிஞ்சு ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் புளிப்பு சுவத்தே அது தெரியாது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா இது கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அது ஆறிக்கிட்டு கரெக்டாக காலையில் நம்மளுக்கு எடுத்து புளியறதுக்கு கரெக்டாக ஆறி இருக்கும். இது அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், காலையில் சீக்கிரம் ஊற்றலான்னு பார்த்தா காலையிலே மழை வந்துருச்சு. மழை விட்டுட்டு வெயில் வரும், கொஞ்சம் லேட்டாக. இந்த பாருங்கள், மழை பெய்யுது. மழை பெய்கிறது நல்லது தான். ஏன்னா அந்த டஸ்ட்டு ஓவராக இந்த பக்கத்தில் பில்டிங் கட்டுறதுனால டஸ்ட்டு இருக்கும். இது இப்போ மழை பெஞ்சதுனால அந்த டஸ்ட்டெல்லாம் அடங்கியிருக்கும். இப்போ ஒரு வேஷ்டி எடுத்து நல்லா ஈரத்துணி போட்டு நல்லா புழிஞ்சிக்கலாம். இப்போ மணி 10 ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் காலையிலே புழிஞ்சு விட்ருவேன். இப்போ நான் 1 கிலோ மல்லி வாங்கின கவர் இருக்குது, ஏன்னா அப்போ தான் நிறையா மாவு கொள்ளும். அந்த கவரில் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா ஆறி இருக்குது, கையாலே அள்ளி போடலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் புளியறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கவரில் போட்டுட்டு கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டலாம், சின்ன ஹோல்ஸு. இதுனா ஒரு 3-4 தடவையோட போட்டு புழிஞ்சு விட்றலாம் பெரிய கவரில். இப்போ மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோன்னா மேலே பிரிக்கிட்டு வராது. இப்போ அந்த வேஷ்டியில் அப்படியே நேராக கோடு கோடாக புழிஞ்சு விட்றலாம். பாருங்கள், இப்படியே வரியாக புழிஞ்சு விட்ற வேண்டியதான். இது ஒரே நாளையில் காஞ்சிரும். இது வெயில் அடிச்சிச்சின்னா நல்லா ஒரே நாளையில் காஞ்சிரும். சாயந்தரமாக எடுத்து வேஷ்டி எடுத்து குப்பரை போட்டுட்டு நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இப்படி உதுத்தோம்னா அப்படியே ஒரு கோடு கோடாக பிரித்து எடுத்தோம்னா அப்படியே வந்துடும். மறுநாள் ஒரு பிளாஸ்டிக் சீட்டில் போட்டு காய வச்சோம்னா 2 நாளையோட வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி மழை பெஞ்சதுனால வெயில் எப்படி இருக்குன்னு தெரியலை, பார்க்கலாம். ஃபுல்லாக இழுத்து விட்டுற வேண்டியது தான். இது வெயில் கொஞ்சம் அடிக்குது. இது அப்படியே இருக்கும், 1 வருஷம் ஆனாலும் அப்படியே ஒன்றாகாது. அப்படியே எடுத்து ஒரு பிளாஸ்டிக் வாளியில் எதுலையாச்சும் நான் போட்டு வச்சுருவேன், அப்படியே இருக்கும்.
இது இன்னும் லீவு வரல, ஸ்கூலு லீவ் விட்டாங்கன்னா நிறையா போடலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். இது மல்லிக்காய இது அரைக்கிறதுக்காண்டி நான் போட்டிருக்கேன், காய வச்சுருக்கேன். இது இந்த ஒரே நாளையில் காஞ்சிட்டு நான் வந்து துணி போட்டு தண்ணி தெளித்து குப்புற அந்த வேஷ்டியை போட்டு தண்ணி தெளித்தோம்னா எல்லாம் விட்டுரும். அப்படியே எடுத்தோம்னா படபடன்னு விட்டுரும். எடுத்து பிளாஸ்டிக் சீட்டில் எடுத்து காய போட்டோம்னா நல்லா மொறுன்னு காஞ்சிரும். இந்த பாருங்கள், இது ஒரு பூ ஒன்று பூத்துருக்கு பாருங்கள். அது ஏதோ வாகைப்பூவா என்னன்னு தெரில, என்ன பூன்னு தெரியல. நல்லா மணக்குது, மல்லிகைப்பூ மாதிரி மணம். ஃபுல்லாக பூத்துருக்கு, மரம் பூரா பூத்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பாருங்கள், ஃபுல்லாக பூத்துருக்கு. நல்ல மல்லிகைப்பூ மாதிரியே மணக்குது அந்த பூ. இந்த பாருங்கள், நான் மறுநாள் எடுத்தாச்சு. இந்த பிளாஸ்டிக் சீட்டில் காய வச்சிட்டோம். நல்லா மொறுன்னு கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சு. எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். அப்புறம்லாம் திருப்பி எல்லாம் காய வைக்க வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுன்னா 1 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இப்போ எடுத்து எண்ணெயை நல்லா காஞ்சோடனே அள்ளி போட்டோம்னா அப்படியே நல்லா பொரிஞ்சிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாப்பாடு தொட்டுக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ஃபுல்லாக அள்ளி சாப்பிட்ருங்க. ஸ்கூலுக்கும் ஒரு இது தொட்டுக்க பண்ண முடியலன்னா டக்குன்னு இதை கொடுத்து விட்டோம்னா சூப்பராக இருக்கும். சுவையான கூழ் வடவும் ரெடி. அது கொஞ்சம்லாம் பொரிக்க முடியாது, எங்கள் வீட்டில எல்லாம் நிறையா பொரித்து கொடுக்கணும். என்ன இது முடிகிற வரையும் என்ன தொட்டுக்க இருந்தாலும் இது கொஞ்சம் பொரிச்சிடணும். இப்போ பாருங்கள், மதியத்துக்கு இறால் வந்து வாங்கியாச்சு. இறால் குழம்பு வச்சிடலாம். எல்லா காயும் போட்டு இறால் குழம்பு வச்சாச்சு. சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. இது கொஞ்சோண்டு பிரட்டிடலாம் இறால். பாருங்கள், இது வெஜிடேரியன் மாதிரியும் ஆயிடுச்சு, நான்வெஜ் மாதிரியும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இறாலை வந்து வெறும் வாணலியில் வந்து எண்ணெயே ஊற்றாமல் போட்டு அந்த தண்ணி வற்றுற வரையும் வறுத்துட்டு அப்புறமேலுக்கு மசாலாலாம் போடலாம். இப்போ இது என்ன பிரச்சனை இல்லை, மீனுன்னா முள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குங்க. இதுன்னா அது பாட்டுக்கு சாப்பிட்ருவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதிலே தண்ணி இருக்குதுல்ல, அது விடுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு வெறும் வாணலியில் போட்டு நல்லா கிண்டுவோம். இப்போ ஒரு லெமனு ஒரு அரை மூடி புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுவோம். அதிலே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் இளவரவையாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு குழம்பு மசாலா தூள் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு தண்ணி எல்லாம் ஊற்ற வேணாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அப்படியே போட்டு இந்த பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே இருக்கிற அந்த தண்ணியிலே போட்டு பிரட்டிக்கலாம். போட்டுட்டு இந்த இறாலில் போட்டு அப்படியே போட்டு கிண்ட வேண்டியதான். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். சிம்பிளாகவும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது அந்த தண்ணி வற்றுற வரையும் அதில் தண்ணியே நான் ஊற்றலை, அதிலே உள்ள தண்ணியிலே வேகுது. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன கடாயில். சோம்பு இருக்குல்ல, அது போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. போட்டுக்கிட்டு ஒரு 3 மிளகாய், காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ஆயில் நிறையா சேராது, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். சோம்பு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்குள்ளே இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இதில் தூக்கி ஊற்றிட வேண்டியதான். நம்ம இதில் தண்ணியும் ஊற்றலை, ஆயிலும் ஊற்றலை, அதில் உள்ள தண்ணியிலே அது வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து அந்த இது அதில் இந்த இறாலில் அதை எடுத்து ஊற்றிடலாம். சுவையான இறால் கிரேவி ரெடி. அவ்வளோதான், நிறுத்திட வேண்டியதான். சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சாதம், இறால் குழம்பு,
பாருங்கள் எல்லா காயும் போட்டாச்சு. இது டிஃப்ரெண்ட்டான இறால் கிரேவி நல்லாயிருக்கும். சாதம் போட்டுக்கலாம், இறால் கிரேவி வச்சுக்கலாம். குழம்பு ஊற்றிக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். இப்போது நைட்டுக்கு டின்னருக்கு கொஞ்சம் இடியப்பம் செஞ்சிடலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு இதில் வந்து தேவையான தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் தண்ணி ஒரு அரை சட்டி தண்ணி வச்சுக்கிட்டு கல்லுப்பு போட்டுக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். கல்லுப்பு போட்டுக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும், நல்லா கொதிக்கணும். இப்போ ஒரு தேங்காய் வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன். பாலுக்கு தகுந்த தேங்காய் ஒரு ஸ்பூனு பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். மாவு நல்லா இலக்கமாக இருக்கும். இது நல்லா இப்போ பதமான தேங்காயாக இருக்கணும். இளந்தேங்காய் இருந்துச்சுன்னா பால் வராது. தேங்காய் பாலும் ரொம்ப நல்லது வாய் வயிறு புண்ணுக்கு. அதே மாதிரி இடியப்பம் வந்து ரொம்ப நல்லது. தண்ணி கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தேங்காயை திருவிடலாம். இப்போ நம்ம இடியப்பத்துக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம். எங்கள் ஊர்லலாம் நாங்கள் வந்து கருது அறுத்த பிறகு மாவு அரைச்சி இடியப்பத்துக்கு அரைச்சி வச்சுக்குவோம். அது ரொம்ப நாளைக்கு உள்ள இடியப்பத்துக்கு அப்பப்போலாம் அரைக்க மாட்டோம். ஒரு நல்ல 3 மரக்காய் அப்படி போட்டு அரைச்சி வச்சுக்கிறது. இது திருவிழா வேறு வருமா, அதனால் அது நான் போட்டு கிண்டி புழிஞ்சிக்கிட்டு கிடப்பேன். நான் ஒரு 2, 3 பால் புழிஞ்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு தான் அப்புறமேலுக்கு இந்த மாவு இந்த சுடு தண்ணியை ஊற்றி கொதித்த சுடு தண்ணியை ஊற்றி நல்லா கம்பு இருக்குல்ல அதில் போட்டு கிண்டணும். நான் இப்போ தோசை கரண்டியால் கிண்டுறேன், சுடும் இல்லை அதனால். நல்லா கிண்டினோன்னா இந்த சுடு தண்ணியிலேயே அது மாவு வெந்துடும். இப்போ அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ஊற்றிருக்கோம்ல, அதனால் நல்ல மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். நல்லா புளியறதுக்கு வளவளன்னு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் அமுக்கி வச்சுருங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் திருவிட்டு 5 ஏலக்காய் போட்டு இதை பல்ஸ் மூடில் ஒரு 3 வாட்டி அடிச்சுக்கிட்டு வந்துடலாம். அடிச்சுட்டு நல்லா புளிஞ்சோம்னா அந்த பால் வந்துடும். இப்போ வந்து அதில் தேவையான நம்ம சுகர் போட்டுக்கிட்டு நல்லா கரண்டியாலே கரைக்கணும். இல்லைன்னா அடியில் போய் இந்த சுகர் உட்காந்துக்கிறோம். நல்லா கரைச்சி விட்டோம்னா அடியில் இப்படி கிண்டினோம்னா கரைஞ்சிரும் ஃபுல்லாக. தேங்காய் பால் சுவையான தேங்காய் பால் ரெடி. இது ரொம்ப நல்லது. தேங்காய் பால் வந்து வாரத்துக்கு ஒரு திருப்பி ஏதோ ஒரு வகையில் சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லது. வாய் வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுலேயும் இடியப்பம் ரொம்ப நல்லது. இப்போ அமுக்கி வச்சுருந்த மாவை நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சோம்னா நல்லா வலுவலுன்னு நல்லா வரும். எங்கள் வீட்டிலலாம் பழகின மரம் ஆச்சு. இது இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன். இது எப்படி வருதுன்னு தெரியலை. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு ஈர துணியை எடுத்து இட்லி துணியை எடுத்து நனைச்சிட்டு புழிஞ்சிட்டு அதை இட்லி தட்டில் போட்டுட்டு இப்படியே நல்லா புழிஞ்சு வச்சிட வேண்டியதான். இது மாவு வேறு சுடு தண்ணியில் வேறு நம்ம போட்டு பிசைஞ்சிருக்கோம்ல, அதனால் வச்சோடனே 5 நிமிஷத்தில் வெந்துடும். எடுத்துட வேண்டியதான். நான் சின்னமாக குட்டி கட்டியெல்லாம் இது பண்ண மாட்டேன். சும்மா ஃபுல்லாக சுற்றிடுவேன் ஒரே சுத்தா. சுற்றிட்டு இப்போ தண்ணியை தெளிச்சுட்டு அப்படியே துணியை எடுத்து தட்டில் போட்டுற வேண்டியதான். நாங்களாம் மொத்தமாக போட்டு பாலை ஊற்றி கிண்டி அள்ளி அள்ளி வச்சுருவோம் எல்லாருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு ஈடு எடுத்து இந்த தட்டில் போட்டேன். இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப நல்லது. டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்குலாம் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. உடம்பு சரியில்லாதவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.